அனைவருக்கும் வணக்கம். நம்மட கிறிஸ் ஷாலினி விலாக்ஸ் நண்பர்களே, இன்றைக்கு எது சம்மந்தம் பதிவிருக்க போன்னு சொன்னால், இப்போ நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது வடிவா சாப்பிட்டுட்டு. ஓகேவா, என்னால் சாப்பிட முடியலை அப்படின்ட்டு கிறிஸ்டினக்கா ஒரு சாப்பாடு வந்து சுவையாக ஒரு வாய்க்கு சுவை ஊட்டக்கூடிய மாதிரி உரைப்பா சுவையாக எனக்கு ஒரு சாப்பாடு செய்து கொடுத்துருந்தாரு. அது வந்து அவங்களோட அம்மா கிட்ட கற்றுக்கிட்டதுன்னு சொல்லியிருந்தாரு. உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எனக்கு கம்பெனியும் வீடும் வேலையுமா தான் இருந்தார். யார் சொல்லி கொடுத்தேன்னு கேட்டதுக்கு மம்மி சமைக்கிற டைம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னார். அதை என் பொண்டாட்டிக்கு செய்து கொடுக்குறேன்னு சொன்னார். இப்போ அவர் சமைச்சிருக்காரு. அவரே சமைச்சிருக்கேன். ஹெல்ப் எதுவும் நான் எதுவுமே வெட்டியும் கொடுக்கல, ஒன்றும் பண்ணலை. வீடியோ மட்டும் தான் நான் எடுத்தேன். இவரெல்லாம் பண்ணார். போய் பாருங்க இந்த வீடியோஸ்ல. அதுக்கு முன்னுக்கு சாப்பாடு சொல்லி அது வீடியோஸ்ல அவங்க சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்தீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம நான் இந்த ஃபுல் லாங் வீடியோஸ் போட்டிருக்கோம், ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்த்து உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சில பேர் கேட்பீங்க, என்ன சமையலோட சண்டே தானே நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணுறீங்கன்னு. சண்டே எங்களுக்கு வேலை இருந்தது, அதனால செவ்வாய்க்கிழமை பண்ணுறோம். சரி, ஓகேவா, போய் மறக்காம பாருங்க. ஓகே, சமையல் மாஸ்டர் இதெல்லாம் பண்றார். என்ன பண்றீங்க? முட்டை நவஞ்சிருச்சா? விட்டுட்டீங்களா எல்லாத்தையும்? என்னென்ன விட்டீங்க? இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, என்னன்னா பிஞ்சு பூண்டு பேஸ்ட் தான் அரைப்பாங்கன்னு. ஆனால் இது ஒரு விதமான அரைக்கிறது பாருங்கள். ஓகேவா, கிராம்பு, பட்டை, மிளகு, சின்ன வெங்காயம் எடுத்துருங்க. ஓகே, ஸோ இது வந்து சமையலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, 2 மிளகா. ஓகே, இது மேலே மசாலாலாம் யாருக்கு அவருக்கு தான் அப்படிலாம் கிடையாது. இவ சாப்பிட போகிற பாருங்க, சாப்பிடுவோம். இவ தான் சாப்பிட்டு அந்த இது செய்ய சொல்ல போகிறான். எப்படி இருக்குன்னு என்ன? ஆமாம், நானே வயிறு பொசுங்க பேருக்கு நீ ஓடி போயிடு. 2 முட்டை. என்ன 2 முட்டை தான் இருக்கு? 2 முட்டை தான் இருக்கு. பாட்டிக்கு 2 போட்டுருக்கேன்னு நான் கேளுங்க, நீங்க கேளுங்க. கேளுங்க அதுக்கு தான் கேளுங்க. பாட்டிட்ட பாட்டி முட்டை இருக்கா? முட்டைக்கா போலியோ? கோழி குட்டுக்குள்ள முட்டை விட்டுருக்காது. 2 முட்டை தான் இருக்குது. திறந்து விட்டுறாதீங்களா? இருக்கே, கொப்பரா காய போட்டுருக்குது. இருக்க முட்டை சரி, நான் நிக்கிறேன், போங்க. இருக்க முட்டை. கோழி சார் இல்லையா? கோழி சார் முட்டை போடல. எப்போ சார் முட்டை போடுவீங்க? சரி வாங்க. முட்டை போடல, இருக்கிறத வச்சு சமைங்க. இங்க ஒரு கோழி முட்டை சுத்துது. போங்க. இல்ல பாடி, முட்டை போடல. அதுவும் எத்தனை தான் போடும்? கோழி பாவம். இருக்கிற முட்டையோடங்க. இஞ்சி கிடையாதுங்க, பூண்டு, அந்த மிளகு, அப்புறம் வந்து அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கிராம்பு, இதெல்லாம் போட்டு அரைக்கணும். தண்ணி விடாதீங்க, ஓகேவா? அப்படியே போட்டு அரைக்கணும். ஓகேவா, தண்ணி விடாம அரைக்கிறீங்க, மிக்ஸி பழுதா போகுது. அதான் பழுதா போகாது. இங்கே வா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சட்டி வந்து கறி இதாகிடுச்சு, ரொம்ப சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, என்ன கூட விடாதீங்க. எண்ணெய் கூட விடணும். எண்ணெய் 2 வாட்டி எண்ணெய் விடும்போது ஆமா, எண்ணெய் விட்டு கொலஸ்ட்ரால். ஓகே, எண்ணெய் போட்டிங்களா? இப்போ வந்து இந்த முட்டை இருக்கு பார்த்தீங்களா, முட்டை. இந்த முட்டை வந்து கீறி விட்டுக்கோங்க. ஓகே, கீறி விட்டுக்கணும். ஓ, அது நானே வெளில சமைச்சிட்டு போயிடுவேன். அது முட்டையோடைய உடைக்கும் போது பார்த்து உடைக்கிறது, உரிக்கும் போது. நண்பர்களே, இது என்ன சமையல் எனக்கு என்ன தெரியல. என்ன போட்டீங்க அதுக்குள்ள? பெப்பர். என்ன பெப்பர்? பெப்பரும் மஞ்சள் தூள். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். வெடிக்க போகுது. போ, எப்படி இருக்குது? இப்போ வந்து நம்ம வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். ஓகே, அரைச்சி எடுத்துக்கணுமா? ஆமாம், அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே,
நான் வந்து கம்மியாக 2 பேரும் 3 பேரும் சாப்பிட பண்ணாலும் தான் கம்மியாக அரைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஓகே, அது இந்த சமையலுக்கு பெருசாக தான் வெட்டணும், புரியுதா? ராங்கு பண்ண கூடாது, ராகிஸ்தானே போவோமா? என்னப்பா பண்ற, கொத்து போடுறியா? ஓ, வெங்காயம் வதங்கணுமா? இப்போ இது வந்து முட்டை வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஆனால் தனியாக ஒரு ஆள் இருக்கணும், கூட ஒரு ஆள் தான் கடவுள் வேலை முடியும். கூட ஆள் இல்லைனாலும் டைம் ஆகுது. இந்த முட்டை இருக்குல்ல, இது எண்ணெயில் வறுத்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாலாம் ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த அரைச்சது சொன்னால் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சது, இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கின்னு எனக்கு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டோம். வெங்காயம் வாங்க, இந்த வெங்காயம் போட்டாலும் பழுப்பு கலரில் மாறணும். அப்போ தான் அந்த எண்ணெயோட ஸ்மெல்லு போயிடும். ஓகே, ஸோ தக்காளி போட்டுறேன். மிளகாய் இப்போ கிடையாது, எல்லாத்தையும் போடக்கூடாது, ஒன்று தான். அதனால கையில் அளந்து போட்டுருவேன். எவ்வளோ போடணும்? ஓகே, தூவி விட்டுருங்க ஒரேடியா. ஓகே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தூவி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்க, கருவேப்பிலை போட்டாச்சு. அவசரப்பட்ட எந்த வேலையும் நடக்காது, எல்லாம் ஒன்னொன்னு தான் போடணும், ஒரேடியா போறது கிடையாது. சரி, நான் போடுறேன் சொல்ல என்ன நீ அவசரப்படுறியா? அதனால தான் எல்லாத்தையும் போடலையா சொல்றியா? மனுஷர் வீடியோ எடுத்துட்டு முசர கலந்த போல. என்ன ஆகும்? நீ சாப்பிடாத, நான் சாப்பிடுவேன். எனக்கு பசிக்குது, எங்க கூட சாப்பாடு எனக்கு அதிகம் கொஞ்சமாக இதாகுதுல்ல, அதனால நானும் சமைச்சுக்கிறேன். போட்டு அரைச்சல பேஸ்ட், அது இப்பதான் போடணும். ஓகேவா? முட்டை எப்பதான் போடுவ? முட்டை லாஸ்ட்ல தான். ஓகே, அரை டீஸ்பூன் தூவ போறோம். ஓகே, இதை போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மல்லித்தூள் நம்ம கிட்ட கிடையாது, கரம் மசாலா இல்ல, மஞ்சள் தூள் தான் இருக்குது, அது போடலாம். ஏன்னா அவங்க கிட்ட அது கிடையாது. ஓகே, ஸோ மல்லி அரைச்சிருக்கலாம், மல்லித்தூள் இல்லை. ஓகே, அதுக்கு பதிலா போடலாம், வேணாம் விடுங்க. முட்டை தான் பார்த்தீங்களா, அது வந்து போடணும் முட்டையை. ஓகே, 3 முட்டைக்குள்ள 2 முட்டை. ஓகே, அவ்வளோதான். முட்டையை போட்டு மூடி விடுறா. சரி, கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகே, விடுற அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான், இறக்க வேண்டியதான். சோறு போட்டு பசங்க சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். சோறு போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வாங்கல்ல, அது இறக்கிட்டு தான் செய்வாங்க, அடுப்புகளே செய்ய மாட்டாங்க. சரி, இறக்குங்க. கத்தாம பேய்மே கத்துற பேய்க்கு தெரிஞ்சா பேசணும், தெரியல விட்டுடணும். இன்னைக்கு என்ன கடுப்புல இருக்கு? சமைக்காதான் சமைக்க விட்ட கடுப்பு போல, இப்பதான் புரியுது. சொல்லு, நீ அதுவும் செய்ய மாட்டே. சொல்லு. மூச்ச பாருங்களேன் மக்களே. சாப்பாடு போட்டு இது அங்க எடுத்து போயிடலாம். இங்க வேணாம், இங்க ஒன்று இருட்டாக்குது ஒரு மயிரம். எனக்கு சார் சூடா இருக்கார், ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மயிராயிடுச்சு. என்ன காணுமா? இது காண என்னத்துக்கு இவ்வளவு அள்ளி போடுறீங்க? தேவையெல்லாம் பேசி வாயை கிண்டாது சொல்லிட்டேன், புரியுதா? நண்பர்களே, இப்படி மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? சூப்பரா இருக்குங்க முட்டை கிரேவி மாதிரி. ஓகே, அவர் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் சாப்பிட்றது முக்கியமே இல்லை, இவன் சாப்பிடணும். ஐயோ, ஏய் சாப்பிடு, நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குடி, சத்தியமா நல்லா இருக்கு. மகளா கேட்டா நீ செத்த சாப்பாடு. எப்படி இருக்கா? என்னடா கசக்குது? கசக்குதா? ஏதோ அள்ளி போட்டான். மிச்சபடி சூப்பராக இருக்குங்க நண்பர்களே. அந்த கராம்போ காரம் ஏதோ அள்ளி போட்டு கூட அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடி ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, நீங்களும் எப்படி உங்களோட ஃபேமிலி கூட சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் செய்து பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு வந்து வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.